ஆசானுடைய ஆசி பெற்ற அன்பர் மலேசியாவில் வைத்து கொண்டு ஆசான் கட்டளைக்கேற்ப ஆசான் சொல்லக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்குள்ள மக்களிடையே ஆசானுடைய பெருமையையும் ஞானிகளுடைய பெருமையையும் பேசிக்கொண்டு மொழி தெரியாத, இனம் தெரியாத, முகம் தெரியாத மக்களிடையே முருகன் நாமத்தை சொல்ல வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அன்பர் திரு ஆனந்தன் ஐயா அவர்கள் ஆசானுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே ஆசானுடைய தொண்டிற்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய அன்பர் திரு மலேசிய அன்பர் திரு ஆனந்தன் ஐயா அவர்களை இங்கு அன்போடு அழைக்கின்றேன். ஓம் அகத்திசாய நம, ஓம் நந்திசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கருவூர் தேவாய நம. எல்லாம் வல்ல குருநாதரையும் ஆசான் அகத்திய பெருமானையும் ஞான பண்டிதராகிய சுப்பிரமணியரையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய ராமலிங்க சுவாமிகளையும் மற்றும் நவகோடி சித்த ரிஷிகணங்களையும் வணங்கி போற்றி குடிலாசான் அவருடைய ஓங்கார குடிலிலே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று விழாக்களாக செய்து வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையிலே அன்னதானம் நடந்து வருகின்றது. ஆசான் இடத்திலே நாம் இந்த அன்னதான சேவைக்காகத்தான் முழுமையாக நாம் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த ஆன்மீகம் என்றால் என்னவென்று நமக்கு அறியாத காலகட்டத்திலேயே நமக்கு தொடர்பு கிடைத்தது. மெல்ல மெல்ல ஆசான் ஞானிகளை பூஜிப்பதுதான் உண்மை ஆன்மீகம் என்று கூறி வந்தார்கள். அதே சமயம் அந்த உண்மை ஆன்மீகத்தை நாம் முழுமையாக பெறுவதற்கு, அடைவதற்கு புண்ணிய பலம் வேண்டும். புண்ணிய பலம் இருந்தால்தான் நமக்கு கைகூடும், இந்த ஞானத்துறையிலே நாம் வளர்ச்சி அடைய முடியும் என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள். ஆனால் பூஜை செய்ய சொன்னார்கள். பூஜை செய்து போற்றி நாமங்களை 111 மகான்களுடைய போற்றி நாமங்களை ஒவ்வொரு நாளும் இடைவிடாது ஒரு நாளும் தவறாமல் பூஜை செய்து வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஒரு நாள் பூஜை செய்யாவிட்டாலும் அது வாழ்க்கையிலே நாம் செய்த மாபெரும் தவறாக நினைத்து கொள்ள வேண்டும். இப்போ உண்மை ஆன்மீகத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் தினம் தினமும் அந்த வாய்ப்பை பெற்ற மகான்களுடைய திருவடி நாமங்களை போற்றி பூஜித்து வந்தால்தான் நாம் நிலை உயர முடியும், இந்த ஞான தத்துவத்தை அறிய முடியும், அதோடு இரண்டர கலக்க முடியும். ஏன்னா அது மரணமிலா பெருவாழ்வு என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதன் உள்ளே மிகப்பெரிய தத்துவங்களும் ரகசியங்களும், இந்த மூச்சு காற்றின் இயக்கத்தை பற்றிய ரகசியங்களும் புதைந்து கிடக்கின்றது. அதற்கு விடாமல் ஆசானுடைய திருவடியை பற்றினால்தான் ஆசான் நம்மோடு சார்ந்து அந்த வாய்ப்பை நமக்கு அருள் செய்வார்கள் என்று சொன்னார்கள். அப்போது அளவிலாது ஆசானை நாம் எப்படியாவது வந்து காண வேண்டும், ஓங்காரக்குடிலுக்கு வர வேண்டும். ஆரம்ப காலகட்டத்திலே அவ்வளவு ஒரு ஈர்ப்பாக இருக்கும். மலேசியாவில் இருக்கும் போது எப்படா நம்ம குடிலுக்கு வருவோம், வந்து ஆசானை பார்க்கணும், இது என்ன இந்த விஷயம், ஞானம்னா என்ன, அது மரணமிலா பெருவாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, ஞானிகளா ஜோதி ஆனாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இது என்ன எப்படி இது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று அளவிலாத ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ ஆசான் இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆசானை வணங்கி சாஷ்டாகமாக விழுந்து வணங்கி, அப்போ ஆசான் வந்து ஓங்காரக்குடியில் தவம் செய்து கொண்டு இருந்தார்கள். மாலை நேரத்திலே 6 மணி, சாயந்தரம் 6 மணிக்கு வெளியிலே சமயத்தில் ஓங்காரக்குடியில் உள்ளேயே சொற்பொழிவு நடக்கும். சில சமயம் வெளியிலே வந்து உட்கார்ந்து சொற்பொழிவு செய்வார்கள். எது சந்தேகம் இருந்தால் கேட்க சொல்லுவாங்க. அப்போது இந்த போற்றி தொகுப்பு என்று ஆரம்பத்திலே ஆசான் வெளியாக்கிய நூலிலிருந்து பல விஷயங்களை ஆசான் நமக்கு சொற்பொழிவாக செய்து உணர்த்தி இருக்கின்றார்கள்.
இப்போ ஆசான் அந்த பூஜை ஒவ்வொரு நாளும் பூஜை செய்ய வேண்டும். ரொம்ப கடினமாக இருந்தது ஆரம்ப காலகட்டத்திலே. ஒரு நாளைக்கு செய்வோம், மறுநாள் செய்ய மாட்டோம். இப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில். கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம். அதன் பிறகுதான் தினமும் காலை எழுந்த உடனே பூஜை செய்து விட வேண்டும், ஆசானோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், மீண்டும் பூஜை செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஆசானுடைய அருளால் வந்தது. அதோடு சேர்த்து ஆசான் 1988 இங்கே ஓங்காரக்குடியிலே அன்னதானம் செய்வதற்கு ஆரம்பித்தார்கள். அப்போது ஆசானிடத்திலே நாம் கேட்டோம், ஐயா, இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம், நாங்கள் எப்படிப்பா செய்யறது? இந்த அன்னதானத்தை நாங்கள் மலேசியாவிலே செய்ய முடியாது, அங்கே இந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு இல்லை. சொல்லும் போது, நீங்கள் பொருளுதவியாக செய்யுங்கப்பா, உங்களால் உங்களுடைய மாத வருவாயிலிருந்து ஒரு சிறு பகுதியை ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நடக்கக்கூடிய அறப்பணிக்கு நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஆசான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போது அண்ணன் தமிழ்வாணன் அவர்கள் ஐயாவோட ஆரம்பத்திலே தொடர்பில் இருந்தாங்க. கடிதம் மூலமாகத்தான் தொடர்பில் இருந்தோம். இப்போ ஆசான் சொன்ன உடனே நம்ம சரி என்னடா செய்யறதுன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரங்க, வேலை செய்கிற இடத்துல நமக்கு தெரிந்த ஒரு 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் இருந்து கொலெக்ஷன் பண்ணாங்க. 10 வெள்ளி, 20 வெள்ளி, 50 வெள்ளி. முதல்ல ஒரு 3 பேர், முதல்ல 2 பேர் தான் சேர்ந்து அனுப்புனாங்க. அப்புறம் 4 ஆச்சு, 10 ஆச்சு, கடைசியில் 200 பேர் வரைக்கும் அந்த கடிதத்தில் பேர் இருக்கும். அந்த அளவுக்கு ஆசான் மாற்றி விட்டாங்க. இங்க சரியான இடத்துல நீங்க தொடர்பு வச்சிருக்கிறீங்க. இது உண்மையான இடம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் ஏழை எளிய மக்களுக்கு போய் சேருது, எந்த வகையிலும் விரயமாகவில்லை. பசியாறி அவர்களுடைய அந்த புண்ணியம் உங்களுக்கு சேருது. நீங்க பூஜை செய்வதன் மூலமாக அருளையும் ஞானிகளுடைய ஞான உபதேசத்தையும் நீங்க பெற்றுட்டு வரீங்கன்றது முழுக்க முழுக்க நமக்கு உணர்த்தப்பட்டது. அந்த அடிப்படையில தான் இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. பிறகு அதுல இருந்து ஆசானிட்ட நம்ம கேட்கும் போது, இன்னும் மேலும் நம்ம வேற ஏதாவது செய்யலாமா? இங்க நிறைய அன்னதானம் பெருகிக்கிட்டே போகுது, ஆசானுக்கு நம்ம துணையாக இருந்து பக்கபலமாக இருந்து இந்த பொருள் ரீதியாக பொருளாதார ரீதியாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஐயாவுக்கு. அன்னதானம் தடை இல்லாமல் அவ்வப்போது சொல்லுவாங்க, பொருளாதாரம் குறைவா இருக்குப்பா, 1 வாரம் அன்னதானத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம், இதெல்லாம் சொல்லுவாங்க. இடையில நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவாங்க. இங்க நிப்பாட்டுன்னு இந்த மாதிரி 1 வாரம் ஸ்டாப் பண்ணியிருக்குன்னு சொன்னாலே அங்க எல்லாத்துக்கும் அன்பர்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். என்னடா செய்யறது, எப்படி நம்ம ஆசானுக்கு அன்னதானம் தினமும் நடந்து ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில பொருளை சேகரித்து அனுப்புவோம். அந்த வகையில தான் இந்த வசூல் பொதுமக்கள் இடத்துல நாம மாதம் வரக்கூடிய வருமானம், மாதத்துக்கு ஒரு தடவை நாம ஒதுக்கி கொடுக்கறது பத்தாது, தினமும் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசானுக்கிட்டே நம்ம பெர்மிஷன் வாங்கி, இந்த மாதிரி நாங்க நாட்டு மக்கள்கிட்ட போய் கேட்குறோங்கய்யா, எவ்வளவு கொடுக்குறாங்களோ நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதற்கும் ஆசான் முழு அருளாசி வழங்கினாங்க. இப்ப ஆரம்ப காலத்திலே இந்த மாதிரி எல்லாம் ஒரு செயல்பாடுகள் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த ஓங்காரக்குடியில் ஆசான் தடைபடாது, ஓங்காரக்குடியில் அறப்பணிகள் தடைபடாது நடப்பதற்கும், அன்பர்கள் நிலை உயர்வதற்கும், தொண்டு செய்வதற்கும், பூஜை செய்வதற்கு எந்த தடையில்லாமல் பூஜை செய்வதற்கும் இந்த ஓங்காரக்குடி நமக்கு துணையாக இருந்திருக்கின்றது. அவ்வப்போது இந்த தொண்டு செய்யும் போது வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் ஆசான் அவருடைய அருள் கடாட்சத்தால், அருள் சக்தியால், அருள் பார்வையால் தடுத்து ஆட்கொண்டிருக்கின்றார்கள். இல்லைன்னா இந்த அளவுக்கு நாம செயல்பட்டு இருக்க முடியும். அவ்வளவு பிரச்சனைகள் வரும். பொருள் நாம பொதுமக்கள் இடத்துல போய் நம்ம அணுகி
இந்த பொருளாதாரத்தை வாங்கும்போது பல்வேறு இடையூறுகள் சிக்கல்களாக வரும். அத்தனையும் ஆசான் நமக்கு துணையாக இருந்து அருள் செஞ்சிருக்காங்க. நமது மலேசிய அன்பர்கள் எல்லோரும், அண்ணன் ராஜசேகரன் அவர்கள், முனியாண்டி அண்ணன், எல்லோருக்குமே இந்த அனுபவங்கள் இருக்கு. அவர் இடத்துல இருந்து அவங்க வந்து இது மாதிரி கொலெக்ஷன் பண்ணும் போது இதே போல இடையூறுகள் அத்தனை பேருக்கும் ஆசான் அருள் பாலித்து, வெளிநாடுகளுக்கு சென்று ஆசான் முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லுவதற்கும் பல்வேறு இடையூறுகள் வரும். அந்த இடத்துல நாமங்களை சொல்லி பிறகு இந்த மாதிரி அறப்பணி நடக்குது, அன்னதானம் நடக்குது, உங்களால் முடிஞ்ச பொருளுதவிகள் செய்யுங்கன்னு சொல்லும் போது அங்கேயும் பல்வேறு கேள்விகள் வரும். இந்த நாட்டில் செய்யுங்க, எங்க நாட்டிலேயே நாங்கள் செய்யறோம். அப்ப அந்த இடத்துல ஆசான் நம்மளோட சார்ந்து இங்க வந்து நடக்கக்கூடிய அறப்பணிகளுடைய பெருமைகளையும் ஆற்றலையும் ஆசானுடைய அருள் கடாட்சத்தால் அவங்கக்கிட்ட சொல்லிதான், அவங்களுக்கு புரிய வச்சுதான் அவங்க மூலமாக இந்த பொருளை வாங்கி அனுப்ப. இங்க வந்து அடிக்கடி நம்ம தொடர்புல இருந்து ஓங்காரக்குடியில் ஆசானை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்து நம்ம ஈஸியா வாங்கிடலாம் பொருள். அன்னதானத்துக்கு வந்து பொருள் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே அவங்க செய்வாங்க. புதிய மக்கள் இடத்துல நாம் அணுகும் போதுதான் பல்வேறு சிக்கல்கள் வரும். இல்லாத கேள்விலாம் கேட்பாங்க. லைசன்ஸ் இருக்கா, உனக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தா இங்க வந்து கேட்க சொல்லி, எனக்கு எப்படி தெரியும் அங்க உண்மையாலுமே அங்க நடக்குதா, ஓங்காரக்குடியில உண்மையாலுமே அன்னதானம் நடக்குதா, இப்படியெல்லாம் பல்வேறு கொஸ்டின் கேட்பாங்க நம்ம கிட்ட. அந்த இடத்துல நாம வந்து இந்த சில போட்டோலாம் இருக்கும் நம்ம கையில, இங்க நடக்கிற அன்னதானத்தை பற்றி நம்ம நோட்டீஸ்ல எழுதி வச்சிருப்போம். இந்த மாதிரி தினமும் நடக்குது எல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். முதல்ல அவங்க ஏத்துக்கணும், குடியில் ஆசானை ஏத்துக்கணும். உண்மைதான் இவங்க சொல்றது, இங்க அன்னதானம் நடக்குது, உண்மைதான். ஒவ்வொரு நாளும் காலையிலேயே 2 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்து அடுப்பு பற்ற வைத்து இந்த சமையல்லாம் செய்து தயார் செய்து ஏழை எளிய மக்களுக்கு போகுது. இன்னைக்கு நமக்கு வீடியோ வசதி வந்துருச்சு. ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் இல்லை, போட்டோ தான். படம் பிடிக்க கூட ஆசான் வந்து விரும்ப மாட்டாங்க. படம் பிடிச்சு காட்டுறதுக்கு கூட ஆசான் விரும்பலை. ஏன்னா மக்கள் ஏழ்மையாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம போய் மக்கள்கிட்ட அதை வந்து காமித்து வாங்கிறது ஆசான் விரும்பலை. சொல்லுங்கப்பா உண்மையால நடக்குதுன்னு சொல்லி வாங்குங்க, அப்படிதான் சொன்னாங்க. அது இன்னைக்கு வந்து பெருகி இன்னைக்கு வீடியோ வசதி இருக்கிறதுனால, வாட்ஸ்அப் இந்த டெலிகிராம்லாம் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு ப்ரூஃபா இருக்கு. லைஃபாவே இன்னைக்கு வந்து காட்டுற அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து நிற்கின்றது. அதன் காரணத்தினால தான் இன்னைக்கு நிறைய பேர் முன் வந்து உண்மையாலுமே இங்க நடக்குது, நம்ம பார்க்குறோம், வீடியோல நம்ம பார்க்குறவங்க சொல்றது உண்மைதான், நமக்கு வந்து ஆசி கிடைக்குது என்று நம்பி இன்றைய காலகட்டத்திலே பெரும் வாரியான மக்கள் இந்த வீடியோ அன்னதானம், நம் குடியில் அன்னதானம்னு சொல்லி பிரான்ச்சஸ், நிறைய பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த இடத்துல இருந்து எல்லாரும் வந்து அவர்களுடைய சிறப்பு தினங்கள் வருது இல்லையா ஒவ்வொரு குடும்பத்திலும், அதன் மூலமாக அவங்க முன் வந்து உண்மையாலுமே இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உண்மை, மலேசியாவிலே வந்து நம்மளுடைய அன்பர்கள் சொல்லக்கூடிய இந்த அறப்பணிகளுடைய விவரம் உண்மை, உண்மையாக இங்க வந்து பசியாடுறாங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் அருள் பலமும் புண்ணிய பலமும் நம்மளுடைய வினையை அறுப்பதற்கு, நம்மளுடைய வினையை நீக்கிக் கொள்வதற்கு, மலேசியாவிலே நாம் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு இந்த அகத்திய சன்மார்க்க சங்க அன்பர்கள் நமக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உணர முடிகிறது. நிறைய மக்கள் இன்றைக்கு உணர்றாங்க, தெளிவடைகிறாங்க. இந்த ஆசான் ஓங்காரக்குடியில் ஆசான் இது நாள் வரையிலும் இந்த மாதிரி நம்ம இடத்துல வந்து அன்பர்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் டிங்கில், கில்லங், போட்டிக்சன், காஜாங், இன்னும் பல பகுதியில் ஜொகூர் மாநிலத்தில் இருக்காங்க, கெடா மாநிலத்தில் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து நம்ம இடத்துல வந்து இவ்வளோ நாள் நம்ம கிட்ட பொருள் வசூல் செய்தது உண்மைதான், இந்த மக்களுக்கு போய் சேருது. கோடான கோடி மக்கள் இன்று பசியாறி இருக்காங்க. அதன் மூலமாக மலேசியா
மலேசிய நாடு தலை நிமிர்ந்து நிற்கின்றது. எத்தனை இடையூறுகள் சிக்கல் வந்தாலும் ஞானிகளுடைய இந்த புண்ணிய பலம், ஓங்காரக்குடியிலே ஆசானுடைய கருணை நமக்கு துணையாக இருக்கு. மலேசிய மக்களுக்கு துணையாக இருக்கு. பல்வேறு இடையூறுகளை இந்த புண்ணிய பலம் நம்மை காத்து ரட்சிக்கின்றது. அனைத்து மக்களும் நாம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு துணையாக இருக்கிறது என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ இடையூறு சிக்கல் பிரச்சனைகள் வந்தது, அவ்வப்போது வரும். அரசியல் ரீதியாகவும் இந்த மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் அவ்வப்போது முளையிலேயே கிள்ளி விட்டுருவாங்க. ஆசான் தடுத்து ஆட்கொள்வார்கள். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுனாக்கா ஆசான் சரி செஞ்சு விட்டுருவாங்க. மழையே இல்லாம இருக்கா, மழையை வர வைப்பாங்க. புகை மண்டலமா ஆயிரும். பக்கத்து நாடுல இது நெருப்பு எரிந்து நாடு முழுச புகை மண்டலமா ஆகும். ஆசான்கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணோமா உடனே சரி செய்வாங்க. மழை பெஞ்சு அளவில்லாத மழையை கொட்டி தீர்த்து அந்த பிரச்சனை இல்லாம ஆக்குவாங்க. இன்னும் உள்ளே பூந்து மனம் தடுமாறு. நமக்கு என்னடா, நாம எல்லா மக்களையும் சந்தித்து குடியில நடக்கக்கூடிய அறப்பணிக்கு நாம் பொருளுதவி எல்லா மக்களும் உதவி செஞ்சிருக்கிறாங்களே, எல்லா மக்களையும் நம்ம அணுகி நம்ம பொருளுதவி கேட்டுக்கிட்டு இருக்கோமே, இந்த பிரச்சனைகள் ஏதாவது இடையூறு கொடுத்துருமா, குடியில நடக்கக்கூடிய அறப்பணிக்கு தடை வந்துருமா என்று நினைத்து ஆசானோடு தொடர்பு கொண்டு நம்ம சொல்லுவோம். பல்வேறு விஷயங்களை நாம் ஆசானுக்கிட்ட இந்த மாதிரி பொது பிரச்சனைகளை சொல்லும் போது உடனடியாக ஆசான் தடுத்து ஆட்கொண்டு அந்த அந்த இஷ்யூ என்ன பிரச்சனை வருதோ அது அப்படியே இல்லாம செஞ்சிருவாங்க, அல்லது வேற இடத்துக்கு மாத்தி விட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம அனுபவமாக நடந்தது. இந்த 30-40 ஆண்டுகளிலே அனுபவமாக நமக்கு உணர்த்தப்பட்டது. பொதுமக்களுக்கு தெரியாது. நாம தானே நேரடி ஆசானோட தொடர்பு வச்சு நம்ம சொல்றோம். இப்ப என்ன மாற்றம் நடக்குதுன்னு நமக்கு தான் உணர்த்தப்படுவாங்க. மக்களுக்கு தெரியாது. மக்கள் நினைச்சுக்கிறாங்க ஓ சரியாயிருச்சு, அவங்களுக்கு அந்த பாதிப்பே இல்லாம அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. ஆகையால ஓங்காரக்குடியில் உண்மையான ஆசான் முருகப்பெருமான் ஆட்கொண்டு, அன்பர்களை ஆட்கொண்டு, குருநாதரை ஆட்கொண்டு, குருநாதருடைய முழு பார்வையிலே இயங்கிக் கொண்டு, யாரெல்லாம் குருநாதரை நம்பி அவர்களை ஆசானாகவும் குருவாகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழியிலே தினம் தினம் பூஜை செய்து பின்பற்றி வராங்களோ அத்தனை பேரையும் ஆசான் ஆட்கொண்டு நம்மை வழி நடத்துகின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே மிக மிக நுட்பமான பல விஷயங்களை நம் உள்ளே சார்ந்து நம்ம உடம்போடும் உயிரோடும் மூச்சு காற்றோடும் இரண்டர கலந்து பல விஷயங்களை நம் உடம்பு உள்ளே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது வெளிப்படும் போதுதான் நம்ம அதை உணர முடியும். ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதை மட்டும் ரொம்ப ரொம்ப லேசாக உணர முடிகிறது. ஆகவே இந்த வாய்ப்பை எல்லா அன்பர்களும் தொண்டர்களும் மலேசியா முழுவதும், மலேசியா மக்கள் யாரும் என்னடா நம்ம தொடர்ந்து காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, இது போய் சேருதா இல்லையா என்ற தயக்கமே யாருக்கும் வேண்டாம். அனைத்து பொருளும் நமது அன்பர்கள் மலேசியாவிலே எந்த இடத்துல இருந்து அவர்கள் உங்களிடம் பொருள் கேட்டு வாங்குறாங்களோ அந்த பொருள் அனைத்தும் ஓங்காரக்குடியிலே நடக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான மக்கள் தினமும் பசியாறி வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் லட்சோதி லட்ச மக்கள் தினமும் பசியாறி வருகிறார்கள். அவர்கள் அனைவர்களுக்கும் அந்த பசியை போக்குவதற்கு உங்களுடைய அந்த குரு காணிக்கை, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிறு தொகை பயன்படுகிறது என்பதில் கடுகளவும் அவர்களுக்கு அச்சம் தேவையில்லை. ஆகவே இந்த வாய்ப்பை ஓங்காரக்குடியில் ஆசான் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். இது வளர்ந்து அவர்களுக்கும் இந்த ஞானத்தை பற்றியும் உண்மை ரகசியத்தை பற்றியும் உடம்பு உயிர் தத்துவத்தை பற்றியும் அவர்களுக்கும் உணர்த்துவார்கள் ஓங்காரக்குடியில் ஆசான் என்று சொல்லி, தொடர்ந்து நாம் பூஜையிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த ஆனி மாதத்திலே அனைத்து தடைகளையும் வென்று இங்கே ஓங்காரக்குடியிலே நோக்கி அமர்ந்து நேற்றைய தினமும் நேற்றும் நிறைய விஷயங்களை முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அன்பர் நேற்று வந்த பேச்சாளர் அவர்கள் பேசியிருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதே போல
இங்கே நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்தி நாம் மேல்கதி அடைவதற்கும் ஆசான் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பூஜையில கலந்து கொண்ட அனைவருக்கும் நீடிய ஆயுளும் குறைவில்லாத செல்வமும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த ஆசானுடைய சொற்பொழிவில் நிறைய சொல்லியிருப்பாங்க, எல்லா சொற்பொழிவிலும் சொல்லியிருப்பாங்க. அன்னதானம் செய்தால் வற்றாத பொருளை திருக்குறள்ல இருந்து நிறைய திருக்குறள்களை சொல்லுவாங்க. அது மாதிரி தான் உண்மை. ஆசான் சொன்ன சத்திய வாக்கு. எந்த அளவுக்கு நாம் அன்னதானத்துக்கு செலவு செய்தாலும் நாளுக்கு நாள் ஆசான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய என்றைக்குமே இல்லை என்ற பேச்சே இல்லை. எல்லா சொற்பொழிவிலும் ஆசான் சொல்லியிருப்பாங்க. அந்த மக்களுக்கு அந்த தடுமாற்றமே வேண்டாம். அன்னதானத்திற்கு யாரெல்லாம் பொருள் உதவி செய்கிறாங்களோ அவங்களுடைய பாக்கெட்டில், அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல அல்லது அவங்களோட பர்ஸில் எப்போதும் காசு இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தடையே இல்லை. நாங்கள் எல்லோருமே, நம்ம அன்பர்கள் எல்லோருமே எடுத்துக்காட்டு. அவர் எப்போதுமே ஆசான் அருள் செய்து கொண்டே இருப்பார். தடையே இருக்காது அவங்களுக்கு. எந்த வகையிலாவது அவங்களுக்கு பொருள் வந்து சேர்ந்து விடும். ஆகவே நம்பி, அன்னதானத்தின் மேல் முழுமையாக நம்பி அனைவரும் பொருளுதவி செய்து ஆசி பெற வேண்டும் என்று சொல்லி புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓங்காரக்குடியில் ஆசானுடைய கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அகதீசாய நம. நன்றி ஐயா. அவர் சொன்னது அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஆசானுடைய ஆசியினால்னார். ஆசி பெறுவது என்பது எல்லாருக்கும் முடியுமானா முடியும். என்ன செய்யணும்? ஐயா சொன்னதை கேட்டுக்கிட்டா போதும், அதுவே ஆசி பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பை உருவாக்கி தரும். ஐயா சொன்னது சைவம், அன்னதானம், பூஜை. இந்த மூணையும் ஒருத்தர் கடைபிடிக்கின்றாரோ அவர்களுக்கு நம்முடைய குருநாதருடைய ஆசி மட்டுமல்ல, முருகப்பெருமான், அகத்திய பெருமான், நவகோடி சித்தர்களின் நல்லாசியும் அவர்களுக்கு கிடைக்கும். அவர் கேட்டதெல்லாம் கிடைக்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். அதற்கு சான்றாகத்தான் நம்முடைய அன்பர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவிக்க கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து ஜீவா அவர்கள் நல்ல ஒரு அற்புதமான பாடலோடு இங்கு வருகின்றார்.